போய் பேசுற, இவன் போன் எல்லாத்தையும் பார்க்கிற, அவங்க எல்லாத்தையும் பார்க்கிற, அவங்களும் போன் இதெல்லாம் விழிச்சு கொண்டிருக்கிற, இவங்களும் போன் எல்லாரும் விழிச்சு கொண்டிருக்கிற, அவங்களோட குடும்பமும் டிவிக்கு முன்னால, எங்களோட குடும்பமும் டிவிக்கு முன்னால. என்ன சர்வஸ் மாமூல் சர்வஸ் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு என்ன நடந்தது? இதுதான் தாய்மார்களை நடந்தது. எல்லாட நல்லடியார்களே, கவலையான செய்திகள், வருத்தமான செய்திகள், வேதனையான செய்திகள், வேதனையான செய்திகள் குடும்பங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்றா, அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ வைக்கக்கூடிய யோசனை உம்மவா மாட்டீங்களா? ஒரு பெண்மணிக்கு நாம் பேசி சுபஹானல்லாஹ், கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ வைக்கத்தான் நாங்கள் வாழுகிறோம். இதுதான் ஆஜாதி இஸ்லாம், இதுதான் மூசா. சும்மா யோசிச்சு பாருங்க, பிள்ளையை தூக்கி கட்டில வைக்க சொல்லிட்டா பரவாயில்லை, கட்டில் இருக்கிற பிள்ளையை தூக்கி தொட்டில போடுவோம்னு சொல்லிட்டா பரவாயில்லை. அல்லாஹ் என்ன சொன்னான்? கட்டில் இருக்கிற பிள்ளையை தூக்கி பெட்டியில போட சொன்னான். மடியிலிக்கிற பிள்ளை அது 4-5 மாதம் அப்படி இறக்கமாய்க்கிற பிள்ளை. அனைத்து ஃபீஹி ஃபி தாவூதி ஃபதலி ஃபீஹி ஃபில் யம்னி. நிச்சயமே இஸ்லாம் தலைக்கு பட்டது, வட்டி பட்டது, நுண்கடல் பட்டது. சில ஊர்களில் ஆண்கள் சும்மா வீட்டுக்கு தேடி கடனாளி வார மைக்ரோ லோன் பார்த்தா லேசி கட்டலாம், மாப்பிள்ளை சொல்லலாம் கட்டலாம். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அப்கண்ட்ரியில ஆக பயங்கரமா பெண்கள் சோதிக்கப்பட்ட தலைப்பு வீட்டுக்கு தேடி வந்து சாமான் வாங்கியதுனால கடனை கட்டி கொள்ளலாம் வைத்து பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையே இழக்கலாம். துனியா அப்படித்தான். இதுல ஆசைப்பட்டு வாழையா, இதுல அளந்துதான் வாழணும். இப்படி வாழ்க்கை நாங்க இதை கொண்டு போறதில்லை. சகோதரர்களே, அழகான முறையில் அல்லாஹ் எங்களை பக்குவமான முறையில் வாழ வைக்கிறதுக்கான எங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு பக்குவமான சூழல் உருவாக்க. ஒரு வீடு நீங்க செய்ய 150 வீடு அடுத்த நாள் சரியா, ஒரு 150 ஹரங்களை பார்ப்போம், ஆயிரக்கணக்கான